அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நாம் மேட்லி இன் லவ் ஆஃப்டர் மேரேஜோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மினி எஃப்எஃப் போடுறது பிடிச்சிருக்கா, இல்லை கொஞ்சம் லாங்காக எஃப்எஃப் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கொஞ்சம் லாங்காக எஃப்எஃப் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 1 வீக் கண்டினியூஸாக இந்த எஃப்எஃப் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணலன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களுக்கு தான் கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காண்டி சீமந்தம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கிராண்டாக ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அழகாக ஒரு பட்டு சேலை கட்டிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் வயிறு அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிட்டு உட்காந்து கலகலப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் அந்த செரிமோனி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஃபேஸில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமினும் தான் இங்கே பரபரப்பாக எல்லா ஏற்பாடுமே ஜிமின் தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒத்துணைப்பா டியாங்கும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் உங்களை யதார்த்தமாக பார்க்க நீங்கள் அவ்வளோ சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்று உங்கள் ஃபேஸே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ டியாங் என்னடா மச்சான் பண்ணுற அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் ஜிமின் உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரா. அப்போ டியாங் என்னடா உன் பொண்டாட்டியை பார்த்ததே இல்லாத மாதிரி இப்படி சைட் அடிக்கிற, தினமும் அவள் கூட எல்லாம் பண்ணி தானே இப்படி இருக்க, பின்ன என்ன? சும்மா இருடா டேயாங், அவள் பாரு எவ்வளோ அழகாக சிரிக்கிறா, அந்த சிரிப்புக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அவ்வளோ ரசித்து பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ டேயாங் சைட் ஐஸில் ஜிமினை பார்த்துட்டு, பா அவளை கஷ்டப்படுத்தி தானே அவள் வயிற்றில் ஒரு பாப்பாவை கொடுத்து வச்சுருக்க, இன்னமும் அவளை கஷ்டமே படுத்ததே இல்லை மாதிரி பேசாதரா நீ அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் என்னடா பேசிகிட்ருக்க, யாருக்காச்சும் கேட்டுற போது வாயை மூடு. ஆஹா நல்ல கதையாக இருக்கே, பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்களா, இப்போ சொன்னால் மட்டும் அப்படியே கூச்சமாகுதான், நல்ல கதையாக இருக்குது ஜிமினா அப்படின்ட்டு டேயாங் சொல்லிகிட்ருக்காரு. ஜிமினும் டேயாங்கோட வாயை மூடுறதுக்காண்டி தவச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமின், டே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக தான்டா இரேண்டா. ஏன்னா நான் சைலண்ட் ஆகணுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுதான் நல்ல சான்ஸ், உன்னைய போட்டு வறுத்தெடுக்கிறேன்னா இல்லையா மட்டும் பாரு அப்படின்ட்டு டேயாங் ஜிமினை நல்லா வச்சு செஞ்சிட்ருக்காரு. அப்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், எப்படா இருக்க டேயாங்கு ஜிமின்னு அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏன்னா ஜிமினுக்கும் டேயாங்கும் தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஆன்ட்டி தான் வராங்க. வந்தால் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேருமே நல்லா தான் இருக்கோம், பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ட்டு 2 பேருமே சொல்கிறாங்க சிரிச்சுட்டே. அப்போ அந்த ஆண்டியும் ஜிமின் நல்லா தான் இருக்கான், ஆனால் நீ தான் அவனுக்கு பாரு இப்போ ஒரு குழந்தையே வரப்போகுது, ஆனால் நீ இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் சுற்றிட்டுருக்க, என்னடா கதை வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே உன் குழந்தைய எடுத்து கொஞ்சம் முடியும் அப்படின்ட்டு அவங்க லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங் ஐயோ நிறுத்துறீங்களா, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்ல வரும், இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் பெரியவங்களே எதிர்த்து பேசுவேன்? ஐயோ ஆண்டி நான் அப்படி சொல்லலை, சும்மா சொன்னேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் சும்மா சொல்லுவேன், சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்ட்டு ஜிமினுக்கும் டேயாங்க்கும் உட்காந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஐயோ இவங்கக்கிட்ட போய் மாட்டணுமா அப்படின்ட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 1 மணி நேரத்துக்கு மேலே லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. ஜிமின் ஐயோ இந்த ஆண்டி நான் வாயவே மூட மாட்டுது, தேவையில்லாமல் இந்த ஆண்டி மூஞ்சில் முழிச்சிட்டோமோ அப்படின்ட்டு 2 பேருமே புலம்பிகிட்ருக்காங்க. அப்போட்டையும் ஒரு நிமிஷம் ஆண்டி எனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, அங்கே வராங்க பாருங்கள், நான் போய் கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் ஜிமினை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு டேயாங் உங்களை ஜிமினை மாட்டி விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. ஜிமின் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. ஆண்டி எனக்கும் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஜிமினும் அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்ச வேலைங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சீமந்தம் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் உங்கள் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, உங்களுக்கு மாலை போடுறது அப்படின்ட்டு உங்களை தான் கவனிச்சிட்ருக்காங்க. ஜிமின் தூரத்தில் நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யதார்த்தமாக தான் ஜிமினை பார்க்குறீங்க. என்னங்க ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு நீ ஆக்ஷன்லேயே கேட்க அவர் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுறாரு. நீங்களும் அவரை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் சிரிச்சுட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் செரிமோனியெல்லாம் ஆரம்பிக்குது. அப்போது மஞ்சள் உங்கள் கன்னத்தில் பூசுறதுக்காண்டி உங்கள் அத்தை மாமா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன என்ன மாவையன் என்ன வேணும்,
இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் பூசி விடணுன்னு ஆசை. அவரா? எவர் அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா, வேறு யார், ஜிமின் தம்பியை தான் சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் வெக்கப்பட்டு சிரிக்க. அப்போது ஜிமினோட அம்மா, ஜிமின், உன் பொண்டாட்டிக்கு நீ தான் ஃபஸ்ட்டு போட்டு விடணுமா, வந்து தொலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் வராரு. நான் எப்படி, நீங்களே பண்ணி விடுங்க. அது உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசிக்கோ, அவள் தான் சொன்னான். என்ன வையன், அவங்க தானே பெரியவங்க, அவங்க தானே பண்ணணும். இல்லைங்க, எனக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் சரின்ட்டு மஞ்சள் எடுத்து உங்கள் கன்னத்தில் பூசி விடுறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்கள் கன்னத்தில் பூசிட்டே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் பூசி முடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் உங்களே தான் சைட் அடித்து பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு அழகான ஐ கான்டாக்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஜிமினோட அம்மா தான் ஜிமினோட பெட்டக்ஸ்லேயே அடிச்சுட்டு, ஏய் என்னடா எவ்வளோ நேரமாடா பூசிகிட்ருப்பா, மற்றவங்களாம் பூச வேணாம், நீ உன் பொண்டாட்டி அப்புறம் சைட் அடிச்சுக்கோ அப்படின்றாங்க. டேயாங் ஓங்க சிரிச்சிட்ருக்காரு. ஜிமினும் அதுக்கப்புறம் உங்கள் விட்டு விலகலான்னு பார்க்கும்போது நீங்கள் அப்படியே ஒரு பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிட்டீங்க லிப்ஸ்லேயே. எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. டேயாங் சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு ஸ்டன் ஆகி, என்னடா பண்ணிட்டா இவ அப்படின்ட்டு. எல்லாரும் ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் மட்டும்தான் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமினே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி உங்களே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் போய் அப்படியே வெக்கப்பட்டுட்டு போய் டேயாங் பின்னாடி நின்றுக்கிட்டாரு. டேயாங், என்னடா இப்படி வெக்கப்படுற, நீ பொண்ணா அவள் பொண்ணானே தெரில, அவனா பையன் மாதிரி உன்னை எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து கிஸ் பண்ணுறா, நீ என்னன்னா பொண்ணு மாதிரி வெக்கப்படுற அப்படின்ட்டு டேயாங் கலாய்ச்சிட்ருக்காரு. ஜிமின், சும்மா இருடா, அவள் ஏன்டா இப்படி பண்ணா? உன் மேலே அவ்வளோ லவ் உன் பொண்டாட்டிக்கு. அதுதான் எனக்கே தெரியுமே, என் பொண்டாட்டிக்கு என் மேலே ரொம்ப லவ் இருக்குது அப்படின்ட்டு ஜிமினும் உங்களை பெருமையாக சொல்லிட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை லைட்டாக அடிச்சுட்டு, பைத்தியக்காரி, எல்லாருக்கும் முன்னாடி என்னடி பண்ணுற, எதாக இருந்தாலும் ரூம்குள்ளே பண்ணணும், இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பண்ணக்கூடாது. நீங்கள் என்னமோ உனக்கு பிரச்சனை, அவர் என்னோடய புருஷன், எல்லாருக்கும் முன்னாடி தானே என்னை தொட்டு தாலி கட்டினாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு, சும்மா உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க, இதுக்கு மேலே விட்ட வாய் கொடுத்தா நம்மளுக்கு தான் அவமானம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உங்கள் கன்னத்தில் மஞ்சள் பூசுறது, குங்குமம் வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது உங்களோட ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு இந்த விஷயம்லாம் புதுசு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருமே அட்டென்ஷன் கொடுக்குறது, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரசிச்சுட்டே தான் ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோ உங்களுக்கு பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. உங்களை இந்த மாதிரி கோலத்தில் பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபுல்லு மஞ்சளாக அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கீங்க பார்க்கவே. அவர் இப்படி உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அதுக்கப்புறம் உங்கள் வயிற்றில் அவரோட பாப்பா வளருது அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை பார்க்கவே. உங்களுக்கும் அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பினஸ். 2 பேருமே அம்மா அப்பா ஆக போகிறோன்ற சந்தோஷத்தில் அவ்வளோ சிரிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருமே மஞ்சள் பூசுறது எல்லா செரிமனியுமே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜிமின், அதுக்கப்புறம் டேயாங் அப்படின்ட்டு 2 பேரும் தான் எல்லோரையும் வழி அனுப்பி வைக்கிறது, செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த மண்டபத்துக்கு காசு கொடுக்குறது, ரெண்ட் கொடுக்கறதுக்காண்டி போயிட்டுருக்காரு. அப்போது அவர் காதில் சிரிப்பு சத்தம் கேட்குது. அது அப்படியே ஸ்டன்னாகி நின்று கேட்குறாரு. அது உங்களோட சிரிப்பு சத்தம்தான். ஸோ உங்கள் வாய்ஸ் வர பக்கம் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் ஸ்டேஜில் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் சிரிக்க அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ சிரிக்கிறீங்க. இது வரையும் நீங்கள் இவ்வளோ சிரித்து ஜிமின் பார்த்ததே இல்லை. ஸோ அப்படியே நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. அவர் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் தெரில, நீங்களும் விழுந்து விழுந்து அவ்வளோ சிரிக்கிறீங்க. அப்போ டேயாங் ஜிமின் பின்னாடி கிராஸ் ஆகிட்டு, என்னடா மறுபடியும் பொண்டாட்டிய சைடு அடிக்கிறியா, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேல்ல அப்படின்ட்டு அவர் போகிற போக்கில் ஒரு ஜோக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அப்போது உங்கள் சிரிப்பு சத்தம் அப்படியே கத்துற சத்தமாக மாறிடுச்சு. வயிறு அப்படின்ட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போது என்னென்னா உங்களுக்கு பிரசவம் வலி வந்துருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை தான் கூல் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு செம்ம வலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க உங்களோட அத்தை மாமா உங்கள் அம்மாவன்னு கூப்பிட போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் வழியில் கத்திகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுறதுக்காண்டி போயிட்டுருக்காரு. அப்போது உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. ஜிமினும் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு முன்னாடி சீட்டில் போய் உட்கார போகிறாரு. அப்போ நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, ஜிமின் என் பக்கத்துலேயே இருங்க ப்ளீஸ், நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்க அப்படின்ட்டு அவ்வளோ வழியிலையும் நீங்கள் ஜிமினை பக்கத்தில் இருக்க சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது,
வயந்த ஆசைப்பட்றலடா, நீ அவள் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, நான் காரை ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டாரு. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர் மேலே தான் சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிக்குது, நீங்கள் அவ்வளோ கத்துறீங்க, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு. உங்களை இந்த நிலமையில பார்க்க ஜிமினால் தான் சுத்தமாக முடியல. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை ஜிமின் அனுபவிச்சிட்ருக்காரு. நீங்கள் இப்படி அழுறத அவரால் ஏற்றுக்க முடியல, அவர் கண்ணே கலங்குது. அப்போது ஜிமினோட அம்மா அப்பா, டேய் நீங்கள் போங்க, நான் இன்னொரு காரில் நாங்களாம் வந்துடுறோம் அப்படின்றாங்க. டேயாங்கும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இங்கிட்ட நீங்கள் கத்திட்டே இருக்க ஜிமின் உங்களை பேம்பர் பண்ணிகிட்ருக்காரு. வையன் ஒன்றும் இல்லை வையன், கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. டேயாங் சீக்கிரம்டா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ட்டு ஜிமின் வேறு டேயாங்க பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. பட் அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்குது. டேயாங்கும் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு தண்ணி கூட உடஞ்சிருச்சு. ஸோ ஜிமினுக்கு இன்னும் பதறிட்டார். என்னது இதுன்னு ஜிமின் பதறிட்டுருக்காரு. அப்போ டேயாங் தான், டே ஒன்றும் இல்லைடா, தண்ணி கூட தான் உடஞ்சிருக்கு, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றாரா. ஜிமின் கோவத்தில், மூடிட்டு ஃபஸ்ட் நீ வண்டியை சீக்கிரம் ஓட்டிட்டு போடா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு டேயாங்க தான் திட்டுறாரு. டேயாங்க்கும் புரியுது ஜிமின் எந்த நிலமையில இருக்காருன்னு. ஸோ ஜிமின் கிட்ட டேயாங் எதுவுமே சொல்லலை. அவர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ராப் பண்ணுறாரு. அப்போது ஜிமின் உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமின், அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்படின்ட்டு எல்லாருமே பரபரப்பாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக உங்கள் ரூம்லேருந்து நர்ஸ் வராங்க. வந்துட்டு ஜிமின் கையில் தான் ஒரு அழகான பாய் பேபியை கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி, அப்படியே உங்களை மாதிரியே தான் இருக்கான் அவன். ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமினோட அம்மா அப்பா வராங்க. உங்கள் அம்மாவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. பாப்பா எவ்வளோ அழகாக இருக்கால, அழகாக இருக்கா அப்படின்ட்டு தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பிங்க் நிறத்தில் லிப்ஸு, அதுக்கப்புறம் பேபி பிங்க் கலரில் ஸ்கின்னு அப்படின்ட்டு அவ்வளோ சின்னதாக ஜிமின் கையளவு தான் அந்த பாப்பாவே இருக்கும். ஸோ ஜிமின் அதை தான் பார்த்துட்ருக்காரு, எவ்வளோ குட்டியாக இருக்கா பாப்பான்னு. அப்போது ஜிமினோட அம்மா, பாப்பா பார்க்க அப்படியே ஜிமின் மாதிரியே இருக்கா. என்ன மாப்பிள்ளை மாதிரி இருக்கானா பாப்பா? இல்லை வயன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜிமினோட அம்மாவும் உங்களோட அம்மாவும். ஜிமினோட அப்பா அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து பாப்பாவை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு சண்டை நடக்கிறத. பட் அந்த சண்டை பாட்டில் நடந்துட்டுருக்கா. ஜிமின் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு, வாயை மூடுறீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பாப்பா காதே வலிக்க போகுது, கொஞ்சம் வாயை மூட்டுருக்கீங்களா, சண்டை போடுறாந்தா வேறு எங்கேயாச்சும் போய் சண்டை போடுங்க அப்படின்ட்டு பொறுப்பான அப்பாவே மாறி சொல்லிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் இன்னும் கத்திட்டான் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். ஆனால் அவரோட குழந்தைக்காண்டி இவ்வளோ கோவப்படுறானே அப்படின்ட்டு தான் ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினோட அப்பாவே, என்னோட மகன் தான்டா, நானும் இப்படி தான், உனக்கு ஏதாச்சும் இப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நான் எல்லாரையும் பிடிச்சி கத்தி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் வேற சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின், அப்பா போதும்ப்பா, நான் வையன் என்ன பண்ணுறா தெரில, அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்ட்டு ஜிமின் பாப்பாவையும் தூக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் உங்களோட வார்டுக்குள்ளே வராரு. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி, வையன் நம்மளோட பாப்பாவை பாரு, எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, ஒன்னே மாதிரியே தான் இருக்கான் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்கள் கைக்குள்ளே கிஸ் பண்ணுறாரு. அதில் நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. வையன் ரொம்ப வலிக்குதாடி, ரொம்ப வலிக்குதா அப்படின்ட்டு உங்களை அவ்வளோ பாவமாக பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கன்னு. ஏன்னா அவர் தான் கண்ணு முன்னாடி பார்த்தாரே. ஸோ அவரால் அது இன்னும் அவர் கண்ணு முன்னாடிலேருந்து மறைய மாட்டேங்குது. ஸோ அந்த கஷ்டத்துலேயே உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் பாப்பாவை பார்க்குறீங்க. ஸோ ஜிமினும் உங்கள் பக்கத்தில் பாப்பாவை படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாப்பா கையை பிடிக்கிறீங்க. அது அவ்வளோ குட்டியோண்டா அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, பாப்பா அழகாக இருக்கால, வையன் அழகாக இருக்கா, உங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்னு தெரில, ஆனால் கன்ஃபார்ம் இது உன்னோட அப்பா தான் மறுஜென்மம் எடுத்து நம்மளுக்கு பையனாக வந்து பிறந்திருக்காரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஆமாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாப்பாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினும் இன்னொரு சைட்லேருந்து பாப்பாவோட கன்னத்தை கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு அழகான சீனை வெளியிலேருந்து கண்ணாடி வழியாக ஜிமினோட அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்படின்ட்டு பார்த்து, பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே, கண்ணு போட போகுது அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பினஸில் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இப்படி பார்க்க அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜிமினோட அம்மா, எப்படியோ நம்ம பையனுக்கும் ஒரு பாப்பா வந்துடுச்சு,
அவனே பொறுப்பானவன், அவனே இதுக்கு மேலே அவனோட ஃபேமிலியை பார்த்துப்பான், அவனை நம்ம பார்த்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்னோட அம்மா அப்பா 2 பேருமே. ஜிம்னோட லைஃப் இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது, அவன் இதுக்கு மேலே ஹாப்பினஸை மட்டும்தான் அனுபவிக்க போகிறான் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு என் பொண்ணு இதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ போகிறா, இவ்வளோ நாள் அப்பாவோட துணை இல்லாமல் தான் வளர்ந்தா, இதுக்கப்புறம் அவளோட புருஷனோட துணையோட வாழ போகிறா, அவளுக்கு ஒரு அழகான பையன் பாப்பாவும் பிறந்திருக்கா, போதும் இது பையனுக்கு அப்படின்ட்டு அவங்களும் அவ்வளோ மகிழ்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிமின் அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் எனக்கு வலிக்குது ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் எங்கே வலிக்குது வையன் அப்படின்ட்டு அவர் பதறிட்டு உங்கள் வயிற்றுலலாம் கை வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சி ஜிமின் கையிலேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு ஜிமினை அப்படி கிஸ் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினோட அம்மா அப்பா உங்கள் அம்மானு உள்ள வந்துட்டு போதும் போதும், அதுவும் பாப்பாவுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறீங்க, நான் என்னோடய பேர குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்பா பாப்பா பாப்பாவெல்லாம் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணுமா, மூடிட்டு ரெடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா என்னோடய குழந்தைய எங்கே கூப்பிட்டு போகிறீங்க, என் பையனை கொடுங்க, ஏய் வாய் மூடுறா, அவன் என்னோட பேரன், நீ மூடிட்டுரு அப்படின்ட்டு அவங்க ஜிமினை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் எதுவுமே பேசாமல் இருக்காரு. அப்போ குழந்தைய தூக்கிட்டு அவங்க எல்லோரும் கொஞ்சத்துக்காண்டி வெளியில் போயிட்டாங்க. அவங்களையும் ஜிமினை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க, ஜிமினும் லைட்டாக சிரிச்சிட்டு ஐயோ பையன் பாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பாப்பாவே கொடுக்க மாட்டாங்களோ, இவங்களே வச்சுப்பாங்களோ, நம்ம பாப்பா நம்மக்கிட்ட தானே இருக்கணும், இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜிமின் சின்ன குழந்தை மாதிரி புலம்பிகிட்ருக்காரு. என்னங்க விடுங்க, பாப்பாவை அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, நீங்கள் எங்கள் பக்கத்தில் வாங்கலேன் அப்படின்ட்டு ஜிமினும் அவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் ஜிமின் நான் உங்களை ஹக் பண்ணி கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டா வையன் அப்படின்ட்டு ஜிமினும் அவங்க பக்கத்தில் படுத்துக்கிறாரு. அந்த பெட்டே ஒரு ஆள் படுக்கிற அளவு தான் இருக்கும், ஆனால் அதில் நீங்களும் ஜிமினும் ஹக் பண்ணி படுத்துட்ருக்கனால அந்த பெட்டு உங்கள் 2 பேருக்கும் போதுமானதாக இருக்குது. நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி அவர் நெஞ்சில் தலையை சாய்ச்சி படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் உங்களை அப்படியே அணைச்சி பிடிச்சி அப்படியே உங்களை அரவணைச்சிட்ருக்காரு. எப்படி ஒரு குழந்தைய அவங்க அம்மா அணைச்சி பிடிச்சிட்ருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஜிமின் உங்களை அவ்வளோ க்ளோஸாக கம்ஃபர்டபுளாக உங்களை பழக்க வச்சிட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ செக்யூராக ஜிமின் நெஞ்சில் சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினும் ஒரு மாதிரி பதப்படப்பில் இருந்திருப்பார்ல உங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை பார்த்தது எல்லாமே ஜிமின் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சார். ஸோ அவருக்கும் டயர்டாக இருக்கனால 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் முழிச்சு பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணி தான் தூங்கிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு ஆயிருக்கும். அப்போது ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே விட்டுட்டு அவர் எந்திரிச்சு வெளில வந்தால் அங்கே பாப்பா வச்சு தான் எல்லோரும் கொஞ்சிட்ருக்காங்க. டேயாங் கையில் தான் இப்போ பாப்பா இருக்குது. அவர் பாப்பாவை வச்சு ஓடிட்டுருக்காரு. பாப்பாவை நான் தான் வச்சுப்பேன், நான் தான் அவனோட பெரியப்பா, ஸோ நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ட்டு டேயாங் புலம்பிகிட்ருக்காரு. அப்போ பின்னாடி ஜிமினோட அம்மா டே மரியாதையாக பாப்பா கொடுத்துரு, நான் அவனோட பாட்டி, எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி உன்னை விட, மரியாதையாக கொடுத்துரு. என்ன உங்களுக்கு தான் உரிமை, எனக்கும் தான் உரிமை இருக்குது, நான் பாப்பாவோட அஜுமா, எனக்கும் தான் உரிமை இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா வேற பின்னாடி துரத்திட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஜிமினோட அப்பா என்ன உங்கள் 2 பேருக்கும் உரிமை இல்லை, நான் தான் பாப்பாவோட தாத்தா, எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி அப்படின்ட்டு 4 பேரும் பாப்பாவை யார் கையில் வச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ டியாங் ஓடி வந்துட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி தான் ஓடிட்டுருக்காரு. அப்போ ஜிமின் ஏய் நில்லடா, பாப்பா வச்சுட்டு எங்கடா ஓடிட்டுருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற, பாப்பாவுக்கு எதாச்சும் ஆகிட போகுது, மரியாதையும் என் கையில் கொடுத்துரு. ஏன்னா உன் கையில் கொடுக்கணுமா, முடியாது போடா, என்ன பாப்பாவோட அப்பா கையில் நீ கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஜிமின் வேற இங்கே நடக்கிற சண்டையில் அவரும் சேர்ந்துக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த சத்தம்லாம் கேட்டு நீங்கள் எந்திரிச்சு வரீங்க. நீங்கள் நடக்க முடியாமல் எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த 4 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. இதில் ஜிமின் வேற சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காரு. நீங்கள் போதும் நிறுத்துறீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார் கையிலுமே பாப்பா வேணாம், என் கையில் கொடுங்க, நான் தான் பாப்பாவோட அம்மா, எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி அப்படின்ட்டு நீங்கள் பாப்பாவை வாங்கிட்டீங்க. ஸோ யாராலையுமே எதுவுமே பேச முடியல. பாவமாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போய் பெட்டில் உட்காந்துட்டு பாப்பாவை கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா பாப்பா கொஞ்சம் பால் குடிடி, பாவம் பசிக்க போகுது. சரிம்மா அப்படின்ட்டு எல்லோரும் வெளில போயிட்டாங்க. பட் ஜிமின் மட்டும் இருக்கார். அப்போ ஜிமினோட அம்மா உனக்கு மட்டும் என்ன செப்பரேட்டாக சொல்லணுமா, வாடா
எதுக்கு நான் வரணும்? நான் இங்கே தான் இருப்பேன். டேய் ரொம்ப பண்ணுறேன், மரியாதையாக வந்துரு. இல்லை இல்லை, நான் இங்கே தான் வயன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் சேர் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ டியாங் தான் ஜிமினை அப்படியே தூக்கி வெளில கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஜிமின் புலம்பிட்டு இருக்காரு, நான் வயனை விட்டு வரமாட்டேன்னு. பட் டியாங் கேட்கல. எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் சிரிச்சிட்டு பாப்பாக்கு எல்லாம் ஃபீட் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் உங்களை அவ்வளோ கவனிச்சிட்ருக்காரு. உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து தான் காரில் உட்கார வைக்கிறது அப்படின்ட்டுலாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமினோட அம்மா, டே இது உனக்கே ஓவராக தெரியலையாடா ஜிமின்? இல்லை, என் பொண்டாட்டி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டா. இதுக்கு மேலே அவளை நான் கீழே எல்லாம் நடக்க விட மாட்டேன். அவள் பாவம் டயர்டாக இருப்பா. அதனால தான் நான் அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் சும்மா இருங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்னடி, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்களை தான் அவ்வளோ கவனிச்சிட்ருக்காரு. நீங்களும் அவரோட லவ்வை பார்த்து வியந்து போய் ஜிமினியே அவ்வளோ லவ்லேயே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் உங்களை அவ்வளோ லவ்வோட பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே 6 months அப்படியே ஓடிப்போச்சு. இப்போது உங்கள் ரூமில் தான் சத்தமாக சவுண்ட் கேட்டுட்ருக்கு. பாப்பா தொட்டிலில் அப்படியே கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கு. உங்களையும் ஜிமினியும் தான். நீங்கள் பக்கத்தில் இருக்க பில்லோ எடுத்து ஜிமின் மேலே எறிஞ்சு என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? என்னென்னலாம் சொன்னீங்க, பட் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஒன்றாச்சும் கரெக்டாக இருக்கா? பாப்பாவுக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. பாப்பாவை நானே கவனிச்சிக்கிறேன், உன்னை நான் ஓடாடவே விட மாட்டேன், உன்னை வேலை செய்யவே விட மாட்டேன், எல்லா வேலையும் நானே பண்ணுறவ என்ன அவ்வளோ பாசமாக சொன்னீங்க. ஆனால் இப்போது ஒரு வேலை செய்கிறதில்ல. பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விட சொன்னால் முடியாது, பாப்பாவை குளிப்பாட்ட சொன்னால் முடியாது. என்ன தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு நீங்கள் எரிஞ்சிட்டே இருக்கீங்க. பக்கத்தில் இருக்க பில்லோ அது இதுன்னு கிடைக்கிறது எல்லாத்தையும் ஜிமின் மேலே போட்டு எறிகிறீங்க. அவரும் நீங்கள் தூக்கி போடுறதுலேருந்தாலும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. அவங்களுக்கு இன்னும் வெறுப்பாகுது. அப்போ ஜிமின், என்ன நினச்சிட்ருக்க? நான் தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வரேன்ல, இங்கேயும் வந்துட்டு என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். என்ன நான் பார்த்துக்கணுமா? என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் கோபத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அப்படியே ஜிமின் மேலே எறிஞ்சிட்டிங்க. அப்போ ஜிமின் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா ஒரு மண்டிலே பட்டிருக்கும். அது அப்படியே பின்னாடி பட்டு உடஞ்சிருச்சு. பாப்பா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா, அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்னும் சண்டை போகிறத நிறுத்தலை. அப்போ ஜிமின், என்னடி நினச்சிட்ருக்க? உன் புருஷனை இப்பயே கொண்டுட்டு நீ அப்படியே ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா? ஏன்னா உங்களை கொண்டுட்டு ஜாலியாக இருக்கணுமா? என்னைய விருப்பமே இல்லை மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் தானே நீங்கள்? அதுவும் என்னைய உங்கள் வலையில் விழுக வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன நான் என்னடி உன்னை வலையில் விழுக வச்சேன்? நான் மேரேஜ்க்கே வேணான்னு கேன்சல் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் நீ தான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லிட்ட. இதுக்கு நீ தான் காரணம். என்ன நான் காரணமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒத்துக்கலைன்னா கூட நீ எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிப்பேன்னு தானே சொன்னீங்க? ஆமாம் சொன்னேன். ஆனால் இப்படி உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுவேன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் வேறு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்ருக்காரு. நீங்களும் இன்னும் கோவப்பட்டு அப்படியே கத்திகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக இந்த சத்தம்லாம் கேட்டு ஜிமினோட அம்மா அப்பா தான் உள்ளே வந்து பார்க்குறாங்க. வீடே கந்தரகோலமாக இருக்குது. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? பாப்பா இப்படி அழுகுறா அப்படின்ட்டு வந்து பாப்பாவை தான் தூக்குறாங்க. அவன் செம்மையாக அழுதுட்ருக்கான். உங்களால் பாருங்கள், மீன் அழுதுட்ருக்கான். உங்களுக்கு அறிவு இல்லையா? அம்மா அப்பா தானே 2 பேரும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அத்தை நான் இல்லை உங்கள் பையன்தான், ஏன்னா நான் இல்லை வையன்தான் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி மறுபடியும் சண்டை தான் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வாயை மூடுறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நான் என்னடி பண்ணேன்? நீ தாண்டி காரணம். பாப்பாவை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்காவது. ஏன்னா நீங்கள் என்னத்துக்கு இருக்கீங்க? நீங்களும் தானே பாப்பாவோட அப்பாவாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போது ஜிம்னோட அம்மா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை தூக்கிட்டு கீழே போயிட்டாங்க. அப்போது ஜிம்னோட அம்மா, என்னடி ஆச்சு? என்ன சத்தம்? உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் தான் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன சண்டை போடுறாங்களா? அப்போ அவங்கள சால்வ் பண்ணாமல் நீ என்ன கீழே வந்துட்ட? அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்களும் போய் மண்டையில் அடிபட்டு வந்துடாதீங்க. அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி. நீங்கள் போயிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு வராதிங்க. 2 பேருக்கும் பக்குவம் இருக்குது, வேணா அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, நீங்கள் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்ட்டு போக இருந்தவரையும் ஸ்டாப் பண்ணி அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் அவன் கொஞ்சம் கூட சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்கான்.
அப்போது இங்கிட்ட நீங்கள் இன்னும் சண்டை போடுற நேரத்தில் 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறது சண்டை போட்டுக்கிறதுன்னு 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரா? ஸோ நீங்கள் செம்ம காண்டாயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வெயிட்டான ஒரு பொருளை எடுத்து அப்படியே ஜிமின் மேலே எரிஞ்சிட்டிங்க. அது அப்படியே ஜிமின் மண்டையிலே பட்டுருது. நீங்கள் ஐயோ ஜிமின் அப்படின்ட்டு பதறிட்டு வரீங்க. ஏன்னா ஜிமின் கத்தியிருப்பார் லைட்டாக. என்னடி பண்ணிட்ட அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ சாரி ஜிமின், நான் வேணும்னு பண்ணலை. நீ வேணும்னு தான் பண்ண அப்படின்ட்டு ஜிமின் கத்திட்டுருக்காரு. நீங்கள் சாரி ஜிமின் சாரி அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் ஆனால் கோவத்தில் இருக்காரா? நீங்கள் சாரி அப்படின்றீங்க. பட் ஜிமின் போதும் நிறுத்து வைய, நீ ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்க கொஞ்ச நாளாக. என்னை கொஞ்சம் கூட புரிச்சுனா மதிக்க மாட்டுற. உன் இஷ்டப்போக்கில் என்னை நீ திட்டுற, என்னென்னமோ பண்ணுற. நானும் அமைதியாக இருக்கேன். ஆனால் இது அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்ட்டு ஜிமின் ரொம்பவே கோவப்பட்டார். நீங்கள் சாரி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு தூரமாக போய் நின்றுக்கிறாரு. நீங்கள் அவரை பேக்குக்கு பண்ணிட்டு சாரி ஜிமின் நான் வேணும்னு பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஷர்ட்டுக்குள்ளே கை விட்டு அவர் அப்படியே கூல் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட அந்த கை அவரோட பாடியில் படுதா? ஸோ அவர் கொஞ்சம் கூல் ஆகிட்டாரு. அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது இவரை சமாதானப்படுத்த அப்படின்ட்டு நீங்கள் அவரோட ஷர்ட் பட்டனெல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவரை திருப்புறீங்க. அப்போது அவர் ஷர்ட் போட்டிருக்காரு, ஆனால் பட்டன்ஸ் ஒன்று கூட போடலை. நீங்கள் அப்படியே ஒரு ஷர்ட்டை கழட்டி கீழே விசாரிச்சுட்டு அப்படியே அவர் செஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு பாடி ஃபுல்லு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் என்னடி பண்ணுற? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்ட்டு அவர் செல்லமாக சொல்கிறாரு, கோவமாக சொல்லலை. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுட்டு வேணும்னே வெட் கிஸ்ஸஸாக ஒரு பாடியிலலாம் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் வையன் சும்மா இருடி அப்படின்ட்டு மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இன்னும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை அப்படியே தடுத்து அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. நீங்களும் நின்றுட்டு பாவமாக அவரை பார்க்குறீங்க. அவர் வேணும்னே பண்ணுறல, உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்னை எப்படி கூல் டவுன் பண்ணணுன்னு. நீ நினைக்கிற மாதிரி நான் கூல் டவுன் ஆகிட்டேன்தான், பட் இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு உங்களை அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறாரு. நீங்கள் ஐயோயோ தேவையில்லாமல் ஒரு பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் தோணுது. ஜிமின் விடுங்க ஜிமின் விடுங்க, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், நீ விடுங்க. கோவமாக இருந்தவனையும் கன்வின்ஸ் பண்ணி இப்படி மூடாக்கி விட்டுட்டு இப்போ நீ கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறியா? இப்போ இருடி ஒன்றையும் நான் அப்படியே கூல் டவுன் பண்ணி மூடாக்கி விடுறேனா இல்லையா மட்டும் பாரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே தொப்புன்னு பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் ஜிமின் வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு துடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் எங்கே போகிற அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி பெட்டு மேலே அப்படியே பின் பண்ணுறாரு. நீங்கள் விடுங்க ஜிமின் விடுங்க. விடணுமா? இதுக்கு மேலே அதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களோட சாரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கே தெரியாத மாதிரி அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே விசாரிச்சுட்டு உங்களை அப்படியே அவ்வளோ தடவி அவ்வளோ உங்களையும் முடப்பாக்கி உங்களை அவ்வளோ ஹைப்பாக்கி விட்டுட்ருக்காரு. நீங்களும் அவர் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படியே கன்வின்ஸ் ஆகி அவரோட ஃப்ளோலேயே போயிட்டீங்க. 2 பேரும் அப்படியே ஒரே வைப்பில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. கீழே உங்கள் ஜிமினோட அம்மா அப்பா தான் பாப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படியே புலம்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பா அப்படியே சமாதானம் ஆகிட்டான். ஸோ தூங்கவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தூங்க வைக்கலான்னு பார்த்தா ரூம்குள்ளேருந்து சத்தமாக கேட்டுட்ருக்கு. அவங்க ஐயோ இவ்வளோ நேரமாக எலியும் பூனியும் மாதிரி சண்டை போட்டுட்டு இப்போ அதுங்க பண்ணுறது இருக்கே கருமோ அப்படின்ட்டு அவங்க செம்மையாக திட்டிட்டு அவங்க ரூமுக்கே பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க தூங்க வைக்கிறதுக்கு. அப்போது ஜிம்னோட அப்பா என்னாச்சு பாப்பா கொடுத்துட்டு வரலையா? ஏன் இன்னும் சண்டை போடுறாங்களா என்ன? ஆமாம் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க, வெளில மட்டும் வரட்டும் 2 பேருக்கும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே பாப்பாவை அங்கே படுக்க வச்சிட்ருக்காங்க. இங்கிட்டு நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் தான் ஆரம்பித்தது என்னமோ சாயங்காலம், ஆனால் முடிஞ்சு வெளில வரதுக்கு மார்னிங் ஆகிடும் போல். அப்படி தான் உங்களுக்குள்ள செம்மையாக டயர்ட்லெஸ்ஸாக அவ்வளோ ரவுண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே இதோட இந்த எஃப்எஃப் முடியுது. எப்படி இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே உங்களை நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்குறேன். டேங்க்கு தான் நான் எஃப்எஃப் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.